ஏனென்றால் மீண்டும் மீண்டும் ஏன் இந்த கதையாடல்களை, இந்த சொல்லாடல்களை நாம் இந்த தெருக்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நான் பிறந்த ஊர் ராமநாதபுரம் ஊர். ராமநாதபுரம் ஊருக்கும் இஸ்லாத்துக்கும், ராமநாதபுரம் ஊருக்கும் தமிழுக்கும், ராமநாதபுரம் ஊருக்கும் ஒற்றுமைக்கும் பல வேறுபாடு உண்டு. எங்களுடைய ஊருடைய பாராமரிக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜனாப் நவாஸ்கனி அவர்கள், அவர் ஒரு ஸ்காலர்ஷிப் நிகழ்ச்சி நடத்துவார். ஆண்டாண்டு காலத்திற்கு அந்த மாவட்டத்தில் சிறந்த பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை தேர்வு செய்து ஒரு ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பார். எங்கே? ராமநாதபுரத்தில் பிறந்த நவாஸ்கனி. ஆனால் வாரணாசியிலே ஒரு பாராமரிப்பு வென்றார். நாட்டின் பிரதமராக அமைச்சராக இருந்தார். அவர் இஸ்லாமிய மாணவர்களுக்காக அபுல் கலாம் ஆசாத் என்கிற நம்முடைய கல்வியுடைய தந்தையின் பெயர் நடந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினார். ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கு கல்வி போகக்கூடாது என்று சொன்னார். இஸ்லாமியராக பிறந்த ஜனாப் நவாஸ்கனி இந்து மாணவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார். ஆனால் வாரணாசியில் வென்ற நரேந்திர மோடி நாட்டுடைய பிரதம அமைச்சர் இஸ்லாமிய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினார். அப்போது சொன்னார், ராமேஸ்வரமும் காசியும் ஒன்றென்று. உறுதியாக இல்லை, ராமேஸ்வரமும் காசியும் ஒன்றல்ல. உங்களுக்கு வரலாறு தெரியாது. ராமேஸ்வரன் சிவன் கோயில் கட்டுகிற போது எங்களுடைய பாட்டன் சேதுபதியும் எங்கள் பாட்டன் சீதகாதி வள்ளலும் தன் காசை கொடையாக கொடுத்து சிவன் கோயிலை கட்டி எழுப்பிவிட்டு மீதி கல்லில் கொண்டு வந்து இன்று இஸ்லாமியருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கீழக்கரை பெரிய பள்ளியை திராவிடத்தின் வழியில் என்று தமிழ் கலாச்சாரத்தின்படி கட்டி முடித்தார்கள். இன்னைக்கும் சாட்சியா எத்தனையோ பள்ளிவாசல் போய் பாருங்க. கீழக்கரை பள்ளிவாசல் போனால் அங்குதான் சிற்பங்களும் சிலைகளும் இருக்கும்.